கடம் போய் மேலே இறங்கி இருக்குது. மலர்களாலே அர்ச்சிக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நாமங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நாமங்களோடு நாம் அனைவரும் உச்சரிக்கக்கூடிய அந்த அரோகரா கோஷத்தோடு முருகப்பெருமானுக்கு இன்னும் சில நாம உள்ளன்போடு சொல்லி அந்த நாமத்தினுடைய நலனால் நாம் முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். கந்தனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, முதல்வனுக்கு, குன்றக்குடி குமரனுக்கு, குறவள்ளி கணவனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, என்கை வேலனுக்கு, பாத யாத்திரை பிரியனுக்கு, காவடி நாயகனுக்கு, பழனிமலை ஆண்டவருக்கு, கண்டாயுதபாணி தெய்வத்திற்கு, கந்த கடவுளுக்கு, சஷ்டி பிரியனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பாலபிஷேக பிரியனுக்கு, பஞ்சாமிர்த வர்ணனுக்கு காண இருக்கின்றோம். முருகப்பெருமான எல்லாரும் மனசார உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பஞ்சாமிர்த அபிஷேக பிரியனுக்கு, பால்காவடி பிரியனுக்கு, காவடி பிரியனுக்கு, சர்பக்காவடி பிரியனுக்கு, காவடி பிரியனுக்கு, தெய்வயானை நாயகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருப்பரங்குன்றத்து முருகனுக்கு, திருச்செந்தூர் வேலனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு, மருதமலை நாதனுக்கு, அரோகரா அரோகரா. ராஜகோபுரத்திலே அங்கே மேலே கலசங்கள் அனைத்திற்கும் ஏக காலத்துலதான் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. மேலே பச்சை கொடி காட்டிய உடனேயே சிவாச்சாரியார்கள் அனைவரும் தயார் நிலையில் இருந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலே பச்சை கொடி காட்டிய உடனேயே அனைவரும் அடியார் குளிர்நீர் சுமந்தாட்ட படங்கொண்டதொரு பாம்பரை ஆர்த்த பரமன்